உண்மையாவே இவங்களுக்குலாம் முருகன் மேல பக்தியும் முருகன் மேல அன்பும் முருகன் மேல ஒரு பயமும் இருந்துச்சுன்னா இவங்க நல்ல கவனிங்க, ஒரு சில மாசம் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, சண்முகம் அப்படின்னு சொல்லி, சண்முகா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. தெலுங்கு படம் தான் அது. இந்த சண்முகாங்கிற படத்துல முருகனை அவ்வளவு கேவலப்படுத்திருப்பாங்க. அந்த கதையே என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 தலையோடய ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 8 பெண்களை பழி கேட்கும். அப்ப ஒவ்வொரு பொண்ணா பழியாகிட்டே வருவாங்க. அப்ப அதுக்கு சக்தி வருங்கிற கணக்கு. 8வது பொண்ணை பழி கொடுத்த உடனே அதுக்கு சக்தி வரும். கடைசியில் அது யாருன்னு பார்த்தா அதான் முருகன் அப்படிம்பாங்க. முருகன் தான் பிறந்து வர்றது அப்படின்ட்டு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்களை பழி கொடுக்குற மாதிரி காட்டுறது. அதுக்கு அடுத்து வந்து அந்த முருகன்கிறதுக்கு அவங்களோட அந்த இமேஜ், முருகனை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அழகா இருப்பார். முருகன் என்றாவே அழகன் அப்படின்னு பொருள். முருகனை அவ்வளவு கோரமா அசிங்கமா குரங்குக்கு தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை காட்டிட்டு இதான் முருகன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வக்கரம் முடிச்சவன் இந்த படத்தை எடுத்துருப்பான்.